ஸோ ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்டில் என்ன பண்ண போகிறதா பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறோன்னா உனக்கு தெரியாதான்னு கேட்பீங்க. அதெல்லாம் தெரியும் தான். நீங்கள் தான் ஒரு கமெண்ட் வந்துச்சு மைண்ட் கிராஃப்டில் எடுங்க. ஆக்சுவலி வேறு பிளான் இருந்துச்சு. பிளாக் சைட் கூட விளாட்லாம். அந்த எருமைக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டே இல்லை. என்னத்த சொல்ல கைஸ். இப்போ நம்ம ரியல் இல்லை இந்த ஐசைடம் பிடிக்காத இடம். இந்த சைடு போவோம். குச்சி குச்சி போகிற இடமே. ஏ குதிரை 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 காப்பி போடுறான். இதுல என்ன பண்ண போறோம்னா ஒரு வீடை கட்ட போறோம். வீடுன்னு வீடுன்னு நான் கிராண்டா கட்ட மாட்டேன். ஒரு லோ காஸ்ட் இஎம்ஐல நாமளே ஒரு வீட்டை செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் பம்கின் எடுத்துப்போம். பம்கின் இது லேக் ஆகுது ரொம்ப. குதிரை விட்டுருங்க கைஸ். பூக்கள் பூத்த தருணம் வரநில்லைனாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மரம் வேணும். அரசாங்கம் எவ்வளவு மரம் வெட்டக்கூடாதுன்னு சொன்னாலும் இந்த மைன்கிராஃப்ட்காரன் என்னெல்லாம் பண்ணிக்கிறான் பாருங்க. வெட்டமே இல்லை உங்களுக்கு. கொடுங்க. நம்ம வேலை மரம் வெட்டுறது. நம்ம கையாலே மரம் வெட்டுவோம். ஒரு கை ஒன்றரை வீட்டுடா. ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ பூக்கள் பறிக்க போறேன். எதுக்கு பூ பறிக்கிறேன்னு கேட்காதீங்க. அது வந்து சீக்ரெட். பெட்ல போட்டு தூங்குறதுக்கு. பெட்ல போட்டா தூங்குவாங்கன்னு கேட்டா ஆமா தூங்குவாங்க. உங்களுக்கு காட்டுறேன் இல்லைங்க. வாங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆடு கிடைக்கணும். ஏ மாடு 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 ஊமை மாடு 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 மாடு. நண்பா எதுவும் செய்ய மாட்டேன் வா. அவ்வளவுதான். பூ கொடுத்துட்டு இருக்க, பூ கூட சாப்பிடாம இந்த சாப்பிட சாப்பிட சொன்னா செத்தே போயிட்ட நீ. என்னல பண்ற? வெக்கமே இல்ல. என்டர்மேனா இங்கயா? ஆடு கடிச்சிருச்சு. ஆடை வெட்டுவோம் கைஸ். வாங்க. ஓடுது. அடி 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 பிடிக்க வந்துச்சு. சாரி கைஸ், லிரிக்ஸ் தெரியாது. இன்னொரு ஆடு இருந்துச்சு, அது அங்க இருக்குது. அப்புறமா வந்து விட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டை வெட்டிக்கணும். ஃபோன் லேக் ஆகுது கைஸ். விட்டுருங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க. கம்மியான ஒரு இடத்துல இருந்துச்சுக்கோங்க. எந்தாங்க பூ பூ பூ. ஐயோ பறந்துட்டேன். இந்த பூ 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 சாப்பிடு சாப்பிடு. நல்லது, உடம்புக்கு நல்லது. சாப்பிடு 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 சாப்பிடு. செத்தே போயிட்டேன் நீ. நீலாம் ஒரு ஆடா? சி, வெக்கப்படுவோம். மேல என்டர்மேன் கீழே பாருங்கோ. மண்டல எப்படி நல்லா இருக்கும். மாடு எங்க? ஆடு காணும். ஆட்டு எங்க போச்சே? நீ எங்க போன நீ? அந்த வெள்ளை கலர் ஆடு போச்சு. விடுங்க. அந்த கிரே கலர் ஆடு இருக்கு, அதை அடிப்போம். ஹூ இஸ் தட் கிரே ஷீப்? போ 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 போ. இந்த பூ கொடுக்குறோம். இந்த பூ வச்சுக்க. ரொம்ப இது பண்ணாது. அவ்வளவுதான், செத்து போயிட்டான். வாங்க கைஸ், வீட்டுக்கு போனோம். வீட்டை செய்யணும். நீங்க தான் ஒரு ஆடு கடி வந்துட்டியா? நீங்க தான் இருக்கியா? உன்னை தேடி இன்னொரு ஆடு செத்து போச்சு தெரியுமா? சீ, வெக்கமா இல்ல? அநியாயமா ஒரு மர்டர் பண்ணி விட்டிய. வெக்கமா இல்ல? போ போ, செத்து போ. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வீடு. இந்த லொகேஷன் நல்லா இருக்கு. இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒன்னு ரெண்டு என்னல பிகாக்ஸ் வேணும்ல. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போறோம்னா பிளாங்க்ஸ் வேணும். ஓக் பிளாங்க்ஸ். அதை தனியா எடுத்து நாம வந்து இப்போ ஸ்டிக் பண்ணுவோம். ஸ்டிக் வச்சு நம்ம கிராஃப்டிங் டேபிள் வச்சு நம்ம அதில் ஸ்டிக்கை போட்டு ஒரு பேர் என்ன, ஒரு ஆக்ஸ் செய்வோம். வைக்க முடியல. வை வை வைக்க முடியல கைஸ். என்ன கைஸ் இவ்வளோ நக்கர் பண்ணுது? போடும்ல. ஐயோ, எப்படி பண்ண? இவ்வளோ நேரமா மியூட் இருந்து. ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த
ஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல அடுக்கி ஃபர்ஸ்ட் பிக்ஆக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது ஆக்ஸ் பண்ணலாம். என்ன வேற எதுவும் தப்பா வேற இடத்துல எடுத்துட்டு காய்ஸ் கோவம் வருது. இப்போ நம்ம இதை ஒடிக்க போறோம், இதையும் ஒடிக்க போறோம், இதையும் ஒடிக்க போறோம், இதையும் ஒடிக்க போறோம். அவ்வளோதான் கைஸ், மாஸ் காட்டுறோம் கைஸ். நம்ம இங்கதான் இங்கதான் நம்மளோட பீக் ஆரம்பிக்கும். பீக் அந்த பீக் இல்லை, ஃப்ரீ ஃபயர் பீக் இல்லை. இதை வெட்டி ஐயோ அது சாரி கைஸ், இதை வெட்டி அங்க வைக்க போறோம். எடுத்து வைப்பதுக்குள்ளே நான் செத்து போவிட்டேன். பாட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு கம்போஸ் ஆயிடலாமா? கொடுங்க கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பெட்டு. நான் சொன்னேன்ல பெட்டில் பூ போடுவோன்னு. ஆனால் பெட்டுக்கு நம்ம கிட்ட பிளான்ஸ் இல்லை. அதனால கூடு கூடுன்னு மேலே ஏறி போகலாம். எனக்கு ஏறுறதுக்கு எவ்வளோ முக்குது. இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்பு, அவ்வளோதான் ஏறிட்டோம். ஏறு 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 நெஞ்சில் ஏறு 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 என்று கூட்டம் ஒரு நாள் ஏறி 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 என்று ஆறு 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 என்று மேல இருக்கிறத முடிச்சாலும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கீழே, அவ்வளவுதான். இன்னொன்னு இருக்கா? இதையும் முடிச்சா அவ்வளவுதான். அப்படியே கீழே போகலாம். டங்கடங்கடங்க பார்த்து எல்லாம் ஒன்னாலதான் சாகு. ஒன்னாலதான் எல்லாமே. செத்து போனாயே நாயே இல்ல ஆடை. இப்போ நம்ம பெட்ல பூ ஃபர்ஸ்ட் பெட்ல வைப்போம். பிளாங்க் எடுத்துட்டோம். பிளாங்க் எடுத்து தண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை வச்சுட்டு பெட் எடுத்துட்டோமா? இப்போ நம்ம இதுக்கு போறோம். ஒயிட் பெட்டும் வேணாம். ஃபர்ஸ்ட் போக்கி எடுத்துக்கலாம். இல்ல வேணாம். ஓகே எடுத்துக்கலாம். திரும்பியும் ஃப்ளவர்ஸ் போப்பி வேணாம் விடுங்க. பம்கின் வச்சுக்கலாம். பம்கின் வேணாம் விடுங்க. பூவை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம டை முடிக்கு போடுறது இல்லை, இது துணிக்கு போடுற டை. அதுக்கப்புறம் பெட் எடுத்து போட்டு ரெட் டை எடுத்து போட்டு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி பூக்கும் தருணம். அவ்வளோதான். இதை போட்டு சொன்னல கைஸ், நான் ஒன்று சொல்லல. இப்போ நம்ம சீஸ் ஒரு இது பண்ண போறோம். ஒன் இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா தான். ஃபர்ஸ்ட் தோண்டிக்கலாம். 2 ஸ்டெப் தோண்டி 2 ஸ்டெப் தோண்டிட்டோமா? இப்போ மேலே போகணும். நமக்கு எப்படி போவோம்? பின்னாடி திரும்பி தான் போவோம். மேலே போகலாம். மேலே வந்துட்டோமா? இப்போ பாருங்க ப்ரோ ஸ்கில்ஸ் வந்து கோபல் ஸ்டோன். அவ்வளோதான். சீக்ரெட் பங்கர்ல இருக்கிற மாதிரி இதே பங்கர் தான், குட்டி பங்கர். இப்போ இதுல எல்லாம் ஃபுட்ஸோ போட்டுருவேன். எப்போ தேவையோ எமர்ஜென்சியில் அப்போ எடுத்துப்பேன். லெதர்னா சும்மா வச்சிருக்கேன். இது விசிடலாம், அதே விசிக்கலாம். பம்கினே விசிடலாம். இப்போ மூடலாமா? 1 2 அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஒரு டோர் வேணும். செஸ்ட் வருது, டோர் வேணும்பா. டோர் வந்துருச்சு. எடுத்துடலாமா கைஸ்? எடுத்துடலாம். ஒன்று அடுத்தது வந்து இப்போ இங்க டப்புக். அவ்வளோதான். இங்க நம்ம பக்கத்துல 2-3 ஸ்பேஸ் விட்டு ஒரு அடிக்கணும். பிக்கேக்ஸ் எடுத்து அடிக்கணும். சாரி கைஸ், பிக்கேக்ஸ் எடுத்து அடிச்சுட்டு இருக்கோம். அடிச்சுட்டு பக்கத்துலயும் ஒரு மேல ஒரு அடி அடிச்சாதான். இப்போ என் பிளான் உங்களுக்கு பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ மேல நான் வந்து செஸ்ட் வைக்க போறேன். கொஞ்சம் பிரெத்லாம் வேணும். வெளியே திறந்துக்கிச்சா? இல்லைங்க, வெளியே மூடணும். இப்போ வெளில அந்த நம்ம கிட்ட டர்ட் இருக்கு கைஸ், அதை வச்சே முடிக்கலாம். மழை வேந்தா மட்டும் தண்ணி மொத்த மண்ணும் மேல விழுந்துடாம. காமெடி தான், காமெடியில் விடுங்க. இப்போ நம்ம செஸ்ட் வைக்க போறோம். செஸ்ட்டுக்காக நம்ம இதை எடுத்து அப்படியே சுத்தி வைக்கணும். இந்த இதையே வெட்டி விட்டுலாம்.
அவ்வளோதான் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காபிள் ஸ்டோன் இப்போ இருக்குது 12 இருக்குது யோசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுற்றி இதை ஒரு செஸ்ட்டு போட்டுக்கலாம், எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். நான் அந்த பக்கம் எதுக்கு போனேன்? சீதாவால நேராவா தமிழ் ஹிந்திலேயே பேசிட்டு இருக்கேன் கைஸ். இப்போ நம்ம மேலே ஃபர்னன்ஸ் வச்சா இது செஸ்ட் திறக்காது, அதனால பக்கத்தில் ஃபர்னன்ஸ் வைக்கணும். அதுக்கு முன்னாடி தூங்கிடல, எல்லாம் ஜாமி வந்து அடிச்சா பண்ணிடுவோம். எழுப்பிட்டோமா? இப்போ நாம நம்மளோட வெளியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூரியன் உதிச்சுது தக்கச்சிக்கு தக்கஜும், சூரியன் விழுந்துச்சு தக்கச்சிக்கு தக்கஜும். இப்போ நம்ம இங்கதான் வைக்க போறோம் நம்மளோட ஃபர்னன்ஸ். நம்மகிட்ட கோல் இல்லை, ஆனாலும் நம்ம இப்போ இது பண்ணி வச்சு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா காபிள் ஸ்டோன் நமக்கு அளவுக்கு மீறி இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நான். அது முடிஞ்சிச்சு. வாங்க இப்போ நம்ம வெளி உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வரலாம். நம்ம வீட்டுக்குள்ள பசு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். ஏய் புதுசா இருக்கு வீடு. இதான் நம்ம பெட்டு, இதான் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, இது நம்ம கல்லு, அதுக்கப்புறம் இது நம்ம டோரு, தொட்டா வெளில போயிடும், மூடி இப்போ வெளில போகலாம். உள்ள வர தோணிட்டே இருக்கு கைஸ். நல்லா இருக்குல்ல இடம் வந்தாலும். மூடுங்க, கிளம்பலாமா? பாய். ஹோம் ஸ்வீட் ஹோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா சுத்தி பார்த்துட்டு வரலாம் கைஸ். எங்க என்னென்னலாம் இருக்கு. ஆடு செத்து போ, மாடு நீ செத்து போற, சாரி. சரி செத்து போனாயே, மேல விடுற, நான் மேல வந்தா நான் அடிப்பேன். மோசமான அடி, செத்து போ. எம்மோ எதுவும் இருக்கு கைஸ், போய் பார்க்கலாம் என்ன இருக்க போகுது. எம்மோ கேவோ, நல்லது, ஒரு கேவ் கிடைச்சிருச்சு. ஓ இன்னும் கேவ் கிடைச்சது, நல்லா இல்லாம போச்சு. ஐயோ எவ்வளவு ஆழமா இருக்கு பாரு. ஏன் டேய் தண்டி கைஸ், இங்க ஒன்று மட்டும் விழுந்தோம் எல்லா ஐட்டமும் போயிடும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகும். இப்போ எப்படி போறது? எடுக்க மாட்டேன்னு பார்த்து போன கைகளில் விழுந்து செத்துருக்கும். நான் செதற மாட்டேன், பொருட்கள் செதறிடும். பார்த்து, இதனாலதான் நான் டர்ட் வச்சிருக்கேன். ஏறி போலாம். பா ஃபைனலி விளாண்டோம். கைஸ் பக்கத்துல பாருங்க, அங்க செரி ட்ரீ இருக்கு. அங்க போக முடியாதான, பெரிய பாலம் இருக்கு கீழே. நம்ம ஒரு பிரிட்ஜ் பண்ணிட்டு, ஆக்சுவலி இந்த எல்லா இடத்துலயும் நம்ம கொஞ்சம் மாடர்ன் மாடர்ன் இடம் பண்ணிடுவோம். அப்புறம் பார்க்க நம்ம கொஞ்சம் நல்லா டீசெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நம்ம கிட்ட டர்ட் இருக்கா, கனெக்ட் ஆகாது, ஆனாலும் பாதி பண்ணுவோம். அடுத்த பாட்டுல இதை பாதி பண்ணி முடிச்சு, அடுத்த பாட்டுல இதான் மெயினா இருக்கும் ஐ திங்க் ஸோ. அங்க போய் செரி ட்ரீ கொண்டு வந்து இங்கேயும் நட்டி நம்ம அப்படியே நம்ம வீடை டெக்கரேட் பண்ணி அவ்வளோ. இங்க விசிட் பண்ணி வந்தாதான் அங்க குட்டி கேவ் தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா இது பெரிய கேவ், உள்ள எவ்வளவு ஆழமா இருக்கு. டப்பாக்கு எல்லாம் செதறிடும். பத்தினாலும் ஒண்ணுன்னா போட்டு போவேன். முடிஞ்சிச்சதுல செத்துக்கிட்டு இப்போதைக்கு இவ்வளவு பண்ணிருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சுன்னா அங்க போய் சேர்ந்துரும். இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் இது பண்ணணுமோ பார்த்துட்டு வீட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட 2 3 பூ இருக்குல்ல, அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். இங்க வீடை காணோம். இங்க இல்லைங்க, ஓ இங்கதான் இருக்கா. ஃபர்ஸ்ட் நம்ம பூவை கலெக்ட் பண்ணிடுவோம். 1 ஆர் 2 மூ 3 3 4
5 அவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டுக்கு இந்த சைடில் 2 முடிக்கணும். இங்கே ஒன்று மேலே வைக்க முடியலையா? சரி இதுக்கு மேலே வச்சிடலாம். ஏறி வைக்க முடியுதா பார்ப்போம். 1 2 3 வைக்க முடியல பக்கத்தில் வச்சுக்கலாம் கைஸ். அப்படின்னா 1 அவ்வளோதான். இப்போ நம்ம வெள்ளையா இருக்குதுல்ல, அதை நம்ம சைடில் வச்சு பார்த்தா கந்தான டர்ட்டியாக இருக்கு. நல்லா இருக்காது பார்க்க. ஏன் பெருசு பெருசாக இருக்கும். அது பாருங்க ஓடா தரதா இது. இதை சரி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்னொரு ப்ளூ தேட போகிறேன். இந்த சைடு இல்லை இந்த பூவும். மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன். இப்போ நீங்க யோசிக்கலாம் எதுக்காக இதை கலெக்ட் பண்றாங்க. ஏன்னா இப்போ நம்ம மைன்கிராஃப்ட் சொல்றேன். இந்த நம்ம அங்க போறதுக்கு பிரிட்ஜ் கட்டுவோம்ல, அது மண்ணில் தான் கட்டுவோம். ஆனா அவ்வளோ பணக்கார எல்லாம் விட்டு தரத்துக்குங்க. இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி இன்னொன்னு கிடைக்கும். இது என்னது? ஓ கைஸ், இது வேற எதுவும் இருக்கு. ஓ மை காட், ஏதோ இருக்கு கைஸ். இல்ல ஓ இது வந்து ஏதோ பொருள் நீங்க இது வச்சு பண்ணலாம். ஸ்டோன் கட்டர் பண்ணலாம், நல்லா இருக்கும். வீட்டுக்கு போய் அலங்கரிச்சிட்டு அது இன்னொரு வாட்டி வீடியோ பண்ணலாம். இதுதான் நம்ம கண்டென்ட் இன்னைக்கு. நியூ ஹவுஸ் இன் மைன்கிராஃப்ட். இங்க மண் ஒரு மாதிரி இருக்கு, கரெக்டா இல்ல. இங்க எப்படி பொசிஷன்? வா குட், நைஸ். இங்க கார்ன்ஃப்ளவர் வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ அங்க நம்ம புஷ்ஷா வாங்குவோம்ல, அதை போடலாம். இப்போ அந்த புஷ்ஷா இது நல்லா இருந்துச்சுல, பர்ஃபெக்ட். இதோட போனே போகுது. ஓய் கரெக்டாவா பாரு, அதை எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்கு? கரெக்டாவா? அவ்வளோ கரெக்டாவா நாயே? டேய், மண்ணில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். மண்ணை தோண்டி பார்ப்போம். தோண்டுவோமா? வாங்க கைஸ் தோண்டிடுவோம். செட் அதை எடுத்துரும், டர்ட் எடுத்துரும். அவங்க இப்போ போட்டுக்கோங்க, போடு. இப்போ கூட கோணையா இருக்கு கைஸ், எதுவும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம வீடு, பியூட்டிஃபுல் வீடு, செம்மையான வீடு, சம் பியூட்டிஃபுல் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடு, அங்க அந்த சைட்ல வந்து ஒரு பிரிட்ஜ், ஒரு கேவ், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் வியூ இருக்க பார்க்கறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணு. இதுதான் நம்ம வீடு. அவ்வளோதான் கைஸ், பை பாய்.